சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கை தட்டுனா நல்லா தட்டணும். ஆண்டவரை துதிச்சா நல்லா துதிக்கணும். ஆண்டவர் ஏன் துதிக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு விசை கூட என் தேவாதி தேவனை உயர்த்த, இவ்வளவு ஆராதிக்க, இவ்வளவு துதிக்க, இவ்வளவு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்றைக்கும் ஆமே நம்மை சாட்சியாக நிறுத்தினதான தேவனை துதிக்கிறதுல மட்டும் வெக்கப்பட்டுறாதீங்க. வெக்கப்படாம கரங்களை தட்டி மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இதே ஜப நிலையோடு கூட இன்றைய செய்தியின் வார்த்தைகள் வெளிப்பட, கர்த்தருடைய வசன வெளிப்பாடுகள் உண்டாகத்தக்கதாக எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல வானம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். என்ன திட்டத்தோடு இந்த வாசனங்களை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களோ அந்த வார்த்தை நீர் நிறைவேற்ற போகிறபடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும், வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்க கிருபை செய்வீராக. அப்படி செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒரு விசை கூட வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கிறவர்கள் கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே நம்முடைய இருதயத்துக்குள்ள மாற்றங்கள் உருவாக்கப்படுவதாக. வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுதே ஆமை ஒரு உருமாற்றத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ நல்ல ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பாக ஆண்டவர் கொடுக்கிறதான நல்ல தலைப்புக்காக முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் காதுகள் திறக்க இடம் கொடு. உன் காதுகள் திறக்க இடங்கொடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் காதுகள் திறக்க இடங்கொடு. அப்போ நீங்க சிந்திப்பீங்க, எனக்கு அப்போ காது கேட்காம இருக்கா? இல்லை, ஆவிக்குரிய வசனங்களை கிரகிக்கக்கூடியதான காதுகள் இன்றைக்கு திறப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய திட்டத்திற்காக நம்மை விட்டு கொடுக்க கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-20 வசனம் வரை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை ஆமே ஸ்தோத்திரம் ஜனங்களோடு வெளிப்படுத்துகிறார். ஓமையின் சாராம்சம் அது பயங்கரமான ஒரு அர்த்தம் கொண்டதாக. கடந்த நாட்களில் அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன என்னோடு கூட இடைப்பட்டாரோ அதில் கொஞ்சம் கூட மாற்றி வைக்காமல் அப்படியே உள்ளது போல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் பலனை தருவாராக. பல வாட்டி இந்த வசனங்களை பல ஊழியர்கள் பேசி நீங்க கேட்டிருக்கலாம். நீங்களும் கூட இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து படித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினதான அந்த ஆழங்களை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் திருப்பியும் ஒரு விசை கூட இடைப்படுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-20 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 5 அதனுடைய 7வது வசனம் 8வது வசனத்தை சுருக்கமா சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். சில விதை வழியருகே விழுந்தது. 5வது வசனம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. 7வது வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 8வது வசனம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்ததான அந்த விதை ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பலன் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 30ஆகவும் ஆமென் 60ஆகவும்
100ஆகவும் பலன் கொடுக்கிறதான பலனுள்ளதான ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு ஏற்றதான பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. 9வது வசனத்தை தான் என் இருதயத்தில் பயங்கரமாக ஆவியானவர் சிந்திக்க வைத்தார். இந்த ஓமையை சொன்ன பிற்பாடு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். உன் காதுகள் திறக்க இடம் கொடு. உன் காதுகள், உங்களுடைய காதுகள், என் காதுகள் மாம்ச காதுகள் அல்ல. ஆமே, ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்டு கிரகிக்கக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடியதான காதுகள் திறக்க இடம் கொடுப்பதாக. ஆமென். அநேக நேரங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம், வசனங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் சர்ச்சில் உட்கார்ந்து தூங்க ஆரம்பிப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? வசனத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்ருவானவன் காதோடு போராட ஆரம்பிப்பான். அதை கேட்க விட மாட்டான். காரணம், அவனுக்கு தெரியும், வசனத்தை கிரகிக்க ஆரம்பித்தால், வசனத்துக்கு சிந்தையை செலுத்த ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டு பல குழப்பங்கள் ஆராதனை நடுவிலும் வசனத்தை கேட்கிறதான நேரத்திலும் கொண்டு வந்து போராட பார்ப்பான். ஆமென், ஆமென். போராட பார்ப்பான். இந்த வார்த்தையை கவனிக்கணும். அநேக பேர் என்ன தெரியுமா, ஆமென், சபையில கடந்து வந்து வசனத்தை வொர்ஷிப் நேரத்தில் கூட பிரச்சனை இருக்காது. சிலவங்களுக்கு வொர்ஷிப் நேரத்திலும் பிரச்சனை தான். அதுவும் வசனம், ஆமென், நல்ல வார்த்தைகளும் தானே, அதுலயும் கூட நல்ல எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு பாடினாலும் அந்த நேரத்திலையும் தூங்குவாங்க. சிலவங்க 99% தூங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. ஏதாகலும் முக்கியமான பாயிண்ட் பேசும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கும் பொழுது இவங்களே தெரியாம தூக்கத்தில் எழும்புகிறதான கலக்கத்தோடு அவன் பாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னு கூட தெரியாது, இவங்களும் அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டதான நிறைய பேர் இருக்கிறாங்க. பல குழப்பங்களோடு வந்திருப்பாங்க. அந்த குழப்பத்தையே போட்டு குழப்பி வசனத்துக்கு தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது வசனங்களுக்கு உங்களை விட்டு கொடுக்க உங்க செவிகள் திறக்கப்படுவதாக. ஏதோ ஒரு காலத்தில் சத்துருவானவன், ஆமென், உங்க செவிகளை அடைத்து போராடினான். ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் சத்துருவானவன் அவனுடைய திட்டத்துக்கு நேராக திருப்புகிறதற்காக வசனம் கிரியை செய்யாதபடிக்கு, வசனம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள பதியாதபடிக்கு சத்துருவானவன் பலவிதத்திலையும் போராடி வசனத்தை பறித்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்குறதான ஒரு குறைவை கண்டுபிடித்து உங்களுடைய, ஆமென், வசனத்தை கேட்க விடாதபடிக்கு தடுக்கிறதான செவிகளை பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக. திறக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்படியாகிலும் வசனத்தை நான் கேட்கணும், வசனத்தின்படி நடக்கணும் என்கிறதான திட்டத்துக்கு நேராக உங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். 14வது வசனத்திலிருந்து அப்படி அதனுடைய விளக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிற வழியறிகையானவர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க கேட்பாங்க, இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை சத்துருவானவன் எடுத்து போடுகிறதனால் இவர்களால வசனத்தை கிரகிக்க முடியவில்லை. இவர்களால வசனத்தை, ஆமென், நன்றாக கவனிக்க முடியவில்லை. போட சத்துருவானவன், ஆமென், அது கிரியை செய்ய விடாதபடிக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. வழியருகே விதைக்கப்பட்டதான விசுவாசிகள் அநேக பேர் சபைகள்ல உண்டு.
ஆமா ஆமா, வழியருகே விதைக்கப்பட்டதான விசுவாசிகள் வசனம் உள்ளே சென்று கிரியை செய்யாதபடிக்கு, சத்துருவானவன் எடுத்துக்கொண்டிருக்கிறதான வசன கிரியைகள் நடக்க விடாதபடிக்கு சத்துருவானவன் போராடுகிறதான அநேக விசுவாசிகள் சபைகளுக்குள்ள பல வருஷ பாரம்பரியம் நிறைந்த விசுவாசிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க செவிகள் திறக்கப்படுவதாக. ஆமென். இரண்டாவது 16வது வசனம், அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரமும் துன்பம் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது குவாலிட்டியில இருக்கிறதான விசுவாசிகளிலும் சபைகளில் இருக்கதான் செய்கிறாங்க. அவங்க எப்படி கொஞ்ச காலம் மட்டும் வசனத்திற்கு நேராக நடப்பாங்க. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, ஏதாகலும் உபத்திரவமோ ஏதாகலும் பிரச்சனையோ குடும்ப சூழ்நிலைகளோ வந்தா எனக்கு வசனமும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், துதியும் வேண்டாம்னு சொல்லி ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு வசனம் இவர்களுக்குள்ள இருக்கிறதான வசனத்தையும் சத்துருவானவன் செயலிழக்க வைக்கிறான். மூன்றாவது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக விசுவாசிகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை போல இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, அற்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தால் அர்த்த ராத்திரி கொடை பிடிப்பான். ஒன்னும் வசதி இல்லாம ஏதோ ஒரு காரியத்துல சாப்பாடுக்கு கூட வசதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஆண்டவருடைய இரக்கத்தினால எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா கனத்தையும் உலக பிரகாரமாக பார்க்கிறதான எல்லா கனத்தையும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்துக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக தங்களுடைய சிந்தைகளை திருப்பி ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு இருதயத்தில் பதிய வச்சிருக்கிறதான அந்த வசனத்தை அவர்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுவான். அல்லேலூயா அல்லேலூயா. வசதி வாய்ப்பு தந்ததெல்லாம் கர்த்தர் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வதித்ததெல்லாம் கர்த்தர் மட்டும்தான். எப்படியோ கிடந்தோ, குப்பையில கிடந்தோ, யாருக்கும் உதவாமல் கிடந்தோ, அந்த இடங்களிலிருந்தெல்லாம் நான் கூட இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கையை பிடிச்சு நடத்தினாரே. உயர்வுகள் வரும் பொழுது விட்டுட்டு போகிறதான தேவ பிள்ளையாக அல்ல நீ இருக்க வேண்டியது. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறதான, எப்பொழுதும் வசனத்துக்கு செவி கொடுக்கிறதான, எப்பொழுதும் ஆராதிக்கிறதான உன் காதுகள் வசனத்துக்கு எப்பொழுதும் செவி சாய்க்கத்தக்கதாக எப்பொழுதும் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான்காவது காரியம், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வசனங்களுக்கு நான் செயல்படணும் என்று சொல்லி தங்களை விட்டு கொடுக்கிறதுனால் 30, 60, 100 அவர்கள் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க தான் உலகம் அறியப்படுகிறதான சுவிசேஷகர்களாக ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தின் எழுப்புதலுக்காக அவர்களை தான் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மொத்தத்தில் சொன்னா இந்த ஓமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, காதுள்ளவன் கேட்க கடவன், சத்துருவானவன் வசனத்தை கேட்க விடாதபடிக்கு உங்களுடைய செவிகளை இவ்வளவு நாட்கள் அடைத்து வைத்திருந்தான் என்றால் இயேசுவின் நாமத்தினால் திறப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னத்தால் இப்பொழுது திறப்பதாக, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக, 100 மடங்கு பிரதிபலன் கொடுக்கத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையை வசனத்துக்கு நேராக திருப்பு, சத்தியத்துக்கு நேராக திருப்பு. ஆமென். இந்த உலகத்தில் வாழும் பொழுது குறைவில்லாமல் எத்தனை மனிதர்கள்
மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு தெரியல. இங்க நிற்கிறதான எனக்கும் சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா அந்த குறைவுகளினாலே நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. குறைவுகளை திருத்தத்தக்கதாக சில வசனங்கள் செயல்படும் பொழுது தங்களை விட்டு கொடுத்து தாழ்த்தி, ஆண்டவரே என்னை பிரயோஜனப்படுத்துங்கப்பா, 30 பெருக பண்ணுங்க, 60 பெருக பண்ணுங்க, 100 பெருக பண்ணுங்க என்று சொல்லி நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது ஆமென், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்துருவுக்கு என்ன தெரியுமா? நீ பலன் காய்க்கிறதான விருட்சமாக மாறுகிறது அவனுக்கு பிரியமில்லை. ஆமென். நீ 30 இருக்கக்கூடாது, 60 இருக்கக்கூடாது, 100 இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் உன்னை 0வாகவே வைத்திருக்கத்தக்கதாக உன்னுடைய செவியை அடைத்து போராடுவான். வசனத்தை ஏறவிடாதபடிக்கு ஆமென், உன்னுடைய செவியை அடைத்து போராடுவான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு தூக்கமா வருது. அப்படிதானே? தூக்கமா வருது. வசனத்தை கேட்க விடாதபடிக்கு அப்பந்தான் போன் கால் வரும், அப்பந்தான் பிரச்சனை வரும், அப்பொழுதுதான் போராட்டம் வரும், அப்பொழுதுதான் நேற்றைக்குள்ள காரியங்களை சிந்தனையில கொண்டு வருவான். ஆமே, வசனத்தை கேட்க விடாதபடிக்கு அப்பொழுதுதான் ஆமே ஸ்தோத்திரம், அல்லனாலும் ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லி சத்ருவானவன் உங்களோடு கூட ஆமே ஸ்தோத்திரம் வைராக்கிய குணத்தை கொண்டு வருவான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்க விடாதபடிக்கு தடைக்கிறதான அத்தனை கிரியைகளையும் நான் உடைத்து ஆமென் எழும்புவேன் என்கிறதான வைராக்கியத்தோடு இன்றைக்கு உட்கார்ந்து கொள்வீர்களாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உங்க காதுகளை திறக்க இடம் கொடு, உங்க காதுகளை திறக்க இடம் கொடு, வசனத்துக்கு இடம் கொடு. பக்கத்தில் ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, ஆமை வசனத்துக்கு இடம் கொடு, வசனத்துக்கு செவி கொடு. வசனம் கிரியை செய்ய 30 60 100 கிரியை செய்ய உனக்குள்ள ஒரு இடம் கொடுத்தா ஆண்டவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நான் ஆரம்பத்தில் சொல்லுங்க, உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். உங்க மூலமா ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். உங்க மூலமாக அநேக பேர் எழும்ப ஆரம்பிப்பாங்க. விழுந்து கிடக்கிறவர்கள் உங்க மூலமாக எழும்ப ஆரம்பிப்பாங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அநேக பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. உங்க மூலமாக ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுப்பாங்க. வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உங்களை பார்க்கிறதை விட இயேசுவை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். காதுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசிகளுடைய ஹோலிட்டிய ஒரு சபையில் ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய ஆமென் சில சூழ்நிலைகளை நான் அந்த ஓமைகள் மூலமாக கொஞ்சம் அப்படி என்னால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் அப்படி தெளிவுபடுத்தினேன். சில காரியங்களை ஓவரா பேசினா சத்ருவாக மாறி போவோம். ஆகவே ஆமே ஸ்தோத்திரம், அதை மட்டும் கொஞ்சம் மொழிவி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய காதுகள் ஆமென் அடைக்கிறதற்காக சத்துருவானவன் கொண்டு வருகிறதான திட்டத்தை முதல்ல பார்த்து, 3வதாக நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தராகிய ஆவியானவர் அவன் கொண்டு வருகிறதான அடைப்பை திறக்கிறதையும் பார்க்க போகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. முதல்ல சத்துருவானவன் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்க விடாதபடிக்கு எப்படி அடைக்கிறான்னா, மந்தமாய் கேட்க வைப்பான். நான் கேட்காத வசனமா? நான் எத்தனை வருஷத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமா? நான் போகாத ஆராதனையா? இவர் பேசணுமா நான் செவி கொடுக்கணுமா? இவருக்கு நான் செவி கொடுக்கணுமா? எனக்கு செவி கொடுக்க வேண்டாம். மந்தமாய் கேட்கிறவர்களே, வசனத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு சத்துருவுக்கு விட்டு கொடுக்கிறவர்களே, வசனம் செயல்படாதபடிக்கு ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்களை இருமாப்படைய வைக்கிறவர்களே,
ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மந்தமாய் கேட்க வைக்கிறதான சத்துருவுக்கு உங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பீர்களாக. மந்தமாய் கேட்கிறவர்களுடைய இருதயம் உணர்வுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உணர்வுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பாரம்பரியத்தை பிடிச்சு வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. பாரம்பரியத்தை பிடிச்சு வச்சுட்டு, அன்பு தேவ பிள்ளையே, நீ பாரம்பரியத்தை பிடிச்சு வச்சுட்டு இருந்தா அந்த பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. வசனத்துக்கு செவி சாய்க்கணும். வசனத்துக்கு செவி சாய்க்கணும். உன்னை தந்திரமாக உன்னுடைய ஆவிக்குரிய வசனத்தை கேட்க விடாதபடிக்கு உன்னுடைய செவியை சத்துருவானவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமென் அடைக்க போராடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருமாப்ப கொண்டு வரும் பொழுது, வைராக்கியத்தை கொண்டு வரும் பொழுது, உணர விடாமல் இருக்கும் பொழுது, நான் அன்னைக்கு கேட்காத வசனமா, எத்தனை வருஷமா கேட்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்காதபடிக்கு இன்றைக்கு எச்சரிக்கையாயிருப்பீர்களாக. எச்சரிக்கையாயிருப்பீர்களாக. வசனத்துக்கு விட்டு கொடுங்க. வசனத்துக்கு விட்டு கொடுங்க. மந்தமாய் கேட்க வைக்க சத்துருவானவன் துடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக, உங்க வாழ்க்கைக்குள்ளாக தங்க விடாதபடிக்கு சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். முதல் காரியம் மந்தமாய் கேட்க வைப்பான். இரண்டாவது காரியம் கேட்கிறதை அடைச்சிருவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலவங்க ஆமே ஸ்தோத்திரம், சிலவங்களுடைய காது ப்ராப்ளம் வரும் பொழுது திடீர்னு காது அடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேள்வி, அந்த அவங்க கேட்கிறதான அந்த கேள்வி ஞானம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் அப்படியே திடீர்னு அடைச்சிரும். அதுக்கப்புறம் யாருக்கு பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் கேட்காது. பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். என்ன சொன்னாலும் கேட்காது. அது போலதான் சத்துருவானவனும் ஆராதனைக்கு வரும் பொழுது அப்படியே திடீர்னு அடைச்சிட மாட்டான். இருமாப்பை கொண்டு வந்து, வைராக்கியத்தை கொண்டு வந்து, மந்ததையை கொண்டு வருவான். இரண்டாவது, அவன் காதையே அடைச்சிருவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 58வது சங்கீதம் 5வது வசனம் வாசிக்கும் பொழுது, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன் போல இருக்கிறார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுடைய காது அடைஞ்சு போயிருச்சு. எத்தனை வசனம் வினோதமா பேசினாலும், ஆமென், எவ்வளவு லகுவாக பேசினாலும் அந்த வசனத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அல்லேலூயா சொன்னா இவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க, கைத்தட்ட சொன்னா கை தட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா சரக்குள்ள ஏறாது. சரக்குள்ள ஏறாது. காதுகளை ஆமென் அடைத்து சத்தியத்துக்கு விட்டு கொடுக்காம, சத்தியத்துக்கு செவி கொடுக்காம அடைத்து சத்துருவானவன் போராடும் பொழுது அவனுக்கு தக்கதாக இவங்களையும் விட்டு கொடுப்பாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க காதுகளை திறக்கிறதற்காக சத்துருவானவன் எவ்வளவு உங்க காதுகளை மூடினாலும் நீங்க இடம் கொடுத்தால் இன்றைக்கு ஆண்டவர் திறப்பார். இன்றைக்கு திறப்பார். வேத வசனத்தில் என்னென்ன சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை நீ எத்தனை பாரம்பரியமாக இருந்தாலும், எத்தனை ஆராதனைக்கு போகிறவனாக இருந்தாலும், கொட்டோன்னு சொல்லி காணிக்க எவ்வளவு போட்டாலும், நீதான் வச்ச சபையாக இருந்தாலும், நீதான் பாஸ்டரை நியமித்துக் கொண்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எவ்வளவு நீ செய்து கொண்டிருந்தாலும் வசனம் உனக்குள்ள கிரியை செய்யாம, நீ ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, இன்றைக்கும் பாரம்பரியத்திலேயே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமில்லாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா, நீ சீரோவாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய செவி அடைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு சத்துருவானவன் அடைத்து வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் ஆமென் வசனத்தை கேட்கிறீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்பீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை ஆமென் நீங்க கேட்க ஆரம்பிச்சு அதன்படியாக நீங்க செயல்படுறீங்கன்னா நிச்சயமாகவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேச ஆரம்பிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நீ சொல்ல வேண்டிய பாதையை ஆமென் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் துக்க
துக்கப்பட்டு, நான் பல நேரங்களில் துக்கப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலைகளில் வேத பகுதியை சும்மா ஓபன் பண்ணா போதும், வசனத்தின் மூலமாக பேச ஆரம்பிப்பார். அவர் பேசணும்னா உங்க செவி கேட்கணுமா இல்லையா? அவர் பேசணும்னா உங்க செவி திறந்து இருக்கணுமா இல்லையா? பாரம்பரியத்தை பேசுகிறத விட, மற்ற காரியங்களை சிந்திக்கிறத விட, உலக கவலைகளை கொண்டு போடுகிறத விட, எல்லா சூழ்நிலையை காலும் ஆமே ஸ்தோத்திரம், வசனம் என்ன சொல்லுகிறதோ, சத்திய வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு தக்கதாக உங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நேராக, ஆண்டவரே இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆமை, எனக்கு மேட்டிமை வேண்டாம், பெருமை வேண்டாம், உயர்வுகள் என்னை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமா விழும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய செவிகளை திறக்க இன்றைக்கு ரெடியாக போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு தேவ பிள்ளையே, இங்க இருக்கிறதான உங்களுடைய செவிகளை திறக்கத்தக்கதாக ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். பல வருஷ விசுவாசியாக இருந்தும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க விடாதபடிக்கு செவிகளை அடைத்து போராடுகிறான் என்றால் இன்றைக்கு ஒன்று உன்னை விட்டு கொடுப்பாயாக. ஆண்டவரே, வசனத்துக்கு நான் விழுகிறேன், வசனத்துக்காக நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், வசனம் என்ன சொல்லுகிறோம் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். திருப்பி சொல்லுகிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடுவன். என்னுடைய கடமையை சொல்லுகிறேன், என்னுடைய ஆமென், என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதை உங்களோடு கூட பேசுகிறேன். நாளைக்கு நான் இருப்பேன் நான் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க கூட பேசும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், ரஜன் சிங், நீ பேச வேண்டியதை நீ பேசு. யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை நான் இன்னைக்கு தொடுவேன், அவர்களுடைய செவிகளை திறப்பேன், அவர்களுக்குள்ள நான் தங்க போகிறேன். கையை தட்டி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்தவர்களை போல போகக்கூடாது, இன்றைக்கு உங்கள் செவிகள் திறக்கப்பட்டவர்களாக தாம் போகணும், தாம் போகணும். செவிகள் திறக்கப்பட்டவர்களாக தான் போகணும், செவிகள் திறக்கப்பட்டவர்களாக தான் போகணும். ஆமை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிக்கும் பொழுது வசனம் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு ஆமே ஆசீர்வாதமான பிள்ளையாக உன்னையும் ஆமே நீங்க இருக்கிறதான அத்தனை பேரையும் ஆண்டவர் மாற்றுவார், மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? 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 நான் சொல்லுகிறேன், அநேக பேர் செய்யாத ஊழியத்தை நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எதோதெல்லாமோ நடக்குது. ஆமா, எதோதெல்லாமோ கொள்ளை நோய்கள் கடந்து வருது, பயங்கரமான தீ, பயங்கரமான யுத்தங்கள், தாமேன் ஸ்தோத்திரம், பூமி அதிர்ச்சி, பலவிதமான குழப்பங்கள். உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளையே, வசனத்துக்கு செவி கொடுக்கிறாய் என்றால், வசனத்தின்படி நடக்கிறாய் என்றால் நீ கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு எக்கால சத்தம் தொனித்தாலும் நீ ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறார். ஆமென், ஆமென். இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வையாக்கப்படுகிறதை உணர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். காதை அடைச்ச அப்புறம் சத்துருவானவன் காதை அடைச்சா மூன்றாவது என்ன பண்ணுவாங்க? ஆமை, முதல்ல மந்தமா கேட்டு, ரெண்டாவது காதும் அடைஞ்சு போச்சுன்னா உடனே ஐயோ எனக்கு காது கேட்கலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்பாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வசனம் கேட்கத்தக்கதாக உங்களுடைய காதுகளை திறக்கிறதற்கான ஒரு மெடிசனை கொடுக்க போகிறார். வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செவிடனுடைய செவிகளை திறந்ததான ஒரு சரித்திரத்தை பார்க்க முடியும். 31லிருந்து வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து
அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 33வது வசனம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, ஆமென், 34வது வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாக பேசினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு செவிடனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து எப்படியாவது தொட்டு சுகப்படுத்துங்க யான்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை தனியாக அழைத்து கூட்டத்தில் அப்படியே கொஞ்சம் வாப்பான்னு சொல்லி தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளின் மேல் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். ஆமே, 2 விடுதல் அங்க நடக்குது. ஆமே, காதை வைக்கிறாரு, நாவுல கை, ஆமே, ஸ்தோத்திரம், தொடுகிறார். 2 அற்புதத்தை ஆண்டவர் ஒரே நேரத்தில் செய்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு திறக்கணும்? இன்னைக்கு பல நாட்களாக உங்க செவிகளை அடைத்து போராடுகிறதான, திருப்பி சொல்லுகிற, மாம்ச செவிகள் அல்ல, மாம்சத்திற்குரியதான காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை கேட்க விடாதபடிக்கு அடைத்து போராடுகிறதான போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறதற்காக ஆவியானவர் உங்க பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு 2 காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய, ஆமே, ஸ்தோத்திர, காதையும் தொட்டு உன்னுடைய நாவையும் தொட போகிறார். சிலருக்கு ஆராதனைக்கு வந்த துதிக்கிறதுக்கு சத்தமே வராது. ஆமே, அவங்கள பார்த்தா என்ன மௌனசாமியா சொல்லி கேட்க தோணும். அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. அவங்க சொல்லுகிறதான ஒரு வாசகம் உண்டு. என்னன்னா, மௌனமா ஆராதிச்சா கேட்க மாட்டாரோ. ஆமே, ஸ்தோத்திரம். வேதவசனத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ மதில் விழுந்தது. ஆர்ப்பரிக்கும் பொழுது சேனைகள் துரத்தப்பட்டது. ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆமென், நீங்க ஆர்ப்பரிக்காமல் இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வசனம், நீங்க ஆர்ப்பரிக்காமல் இருந்தா இங்க பார்க்கிறீங்களே கல்லுகள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, 2 விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். உங்க பக்கத்துல தான் இறங்கி வந்திருக்கிறார். என் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை, ஆமே, ஸ்தோத்திரம், வசனத்தை கேட்க விடாதபடிக்கு செவிய சத்துருவானவன் அடச்சு வச்சிருக்கிறானா, உங்க, ஆமே, செவி ஆண்டவர் தொட போகிறார். இந்த செவிடனுக்கு மற்றவர்களுடைய சத்தம் கேட்கிறதற்கு முன்பாக முதல்ல கேட்ட சத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம். அல்லேலூயா. எப்பத்தா என்கிறதான சத்தம், திறக்கப்படுவதாக என்று சொன்னதான சத்தம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சா உன்னால மௌனமாக இருக்க முடியாது. நாவுகளின் கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்க்க ஆரம்பிப்பார். நாவுகளின் கட்டுகள் அவிழ்க்க ஆரம்பிச்சா ஜாமக்காரன், ஆமே, ஸ்தோத்திரம், மதில் மேல் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறத போல நீங்களும் பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு செய்ததான அற்புதங்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இயேசு ராஜா வருகிறார்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. காதுகள் முதல்ல திறக்கப்படணும். காதுகளுக்கு ஒரு சபிக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். காதுகளை தொட்டு சபிக்கப்படுத்த போகிறார். வசனத்தை கேட்க விடாதபடிக்கு சத்துருவானவன் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக அடைத்து போராடி கொண்டிருந்தால் பாரம்பரிய கட்டு என்கிறதான அந்த அடைப்பு ஆண்டவர் இன்றைக்கு உடைப்பாராக.
உடைப்பாராக. ராம்தா ராப்ரமாந்தான ராம்துன யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய காதுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார். ஆமே, சத்தியத்துக்கு விட்டு கொடுக்கிறியா? வசனத்துக்கு செவி கொடுக்கிறியா? இன்னைக்கு ஆமே ஸ்தோத்திரம். ஒன்று நீ மனசு காட்டினா போதும், உன் காதுகள் திறக்க ஒன்று இடம் கொடுத்தா போதும், உன்னுடைய இருதயத்தை திறந்தா போதும், காதுகள் திறக்கப்பட போகிறது. எப்பத்தா என்கிறதான சத்தம் உன் பக்கத்தில் தான் துணிக்க போகிறது. உன்னுடைய காதுக்கு மட்டுமல்ல, துதிக்க விடாதபடிக்கு ஆமென் நாவையும் கட்டி வச்சிருந்ததான அந்த கட்டையும் சேர்த்து இன்றைக்கு கட்டவிழ்க்க போகிறார். இன்றைக்கு கட்டோடு போக மாட்ட. நீ போகும் பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்ப, வரும் பொழுது துதிக்க ஆரம்பிப்ப, பிரச்சனைகள் நடுவில் துதிக்க ஆரம்பிப்ப, நெருக்கத்தின் நடுவில் துதிக்க ஆரம்பிப்ப, ஆமென் போராட்டங்கள் நடுவில் துதிக்க ஆரம்பிப்ப, உன்னுடைய பிசினஸ் நடுவில் துதிக்க ஆரம்பிப்ப. நீ யார் வந்தாலும் துதிக்க ஆரம்பிப்ப. உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? காதுகள் திறக்க இடம் கொடுக்கிறதான அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள்ள வசனம் கிரியை செய்ய போகிறது. ஒருவேளை சத்திய வசனத்துக்கு இதுவரைக்கும் விட்டு கொடுக்காம இருந்தா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய செவிகளை திறக்கிறார். வசனம் கிரியை செய்ய போகிறது. ஆமா, நீங்க சொல்ல போறீங்க, எனக்கு ஞானஸ்நானம் வேணும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க போறேன், நான் இனி கையை தட்டி துதிப்பேன், நான் ஆர்ப்பரிப்போடு துதிப்பேன் என்று சொல்லி நீங்க விட்டு கொடுக்க போறீங்க. ஐயோ ஐயோ, நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது ஒருத்தனுக்கு சும்மா இருக்க முடியாது. அவன் இன்றைக்கு உங்களை விட்டு ஓடி போகிறத ஆமே நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya ஹalleluya. உங்க காதுகளை திறக்க விட்டு கொடு. ஆமா, எப்பத்தா என்கிறதான சத்தம் திறக்கப்படுவதாக என்கிறதான அர்த்தத்தோடு கூடியதான வார்த்தை உங்க பக்கத்தில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்களோ? நம்ம ஜபிக்க போகிறோம், நம்ம ஜபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட போகிறார். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை வெளிப்பட போகிறது. ஆமே, நீங்க மந்தமாய் கேட்கிறதான பிள்ளைகளாக அல்ல, மந்தமாய் கேட்கிறதான பிள்ளைகளாக அல்ல, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளாதவர்களாக அல்ல, உங்களுடைய காது அடைப்பட்டவர்களாக அல்ல, நீங்க திறக்கப்பட்டவர்களாக, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய வசனங்களுக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், நான் திருப்பியும் சொல்லுகிறேன், உங்க காதுகளை திறக்க போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்லவா? உங்க காதுகள் திறக்கப்படும் பொழுது அவர் பேசுகிறத நீங்க முதல்ல கேட்க ஆரம்பிப்பீங்க. மற்ற உலக சிந்தைகளுக்கு நேராக உங்க சிந்தைகள் திரும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேச ஆரம்பிப்பார். அவர் பேசும் பொழுது அவர் காட்டுகிறதான பாதையில நடக்க ஆரம்பிப்பீங்க. வசனம் என்ன சொல்லுகிறோ அதற்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் உங்க கூட பேசுவார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நீ வாழணும், எப்படி ஆண்டவருக்காக நிற்கணும், எப்படி ஆண்டவருடைய திட்டத்தை செய்யணும், எப்படி நீ ஆராதிக்கணும், எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எப்படி ஒரு ஊழியர்களை கனப்படுத்தணும், எப்படி நீ ஆண்டவருக்காக வாழணும், உலகத்திற்காக நீ எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஒன்று பை ஒன்றாக பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது உன்னால சும்மா இருக்க முடியாது. நீ செயல்பட ஆரம்பிப்ப, தேசங்களை பிடிப்ப, பட்டணங்களை பிடிப்ப, அநேக தேசங்களுக்கு உன்னை காலெடுத்து வைக்க வைப்பார். ஊழியர்களாக அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மற்ற ஜனங்களை அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், ஞானமே இல்லாத உன்னை என்னை கொண்டுதான் பெரிய அறுவடைகளை என் தேவன் செய்து முடிக்க ஆரம்பிப்பார். கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவருக்காக, எத்தனை பேர் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஆண்டவருக்காக எத்தனை பேர் எழும்பணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது செவிடனையும் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னான், இதை யாருக்கிட்ட சொல்லாதீங்கப்பான்னு சொன்னாங்க. ஆனா இந்த செவிடன் அவனால மௌனமாக இருக்க முடியல, எல்லா இடத்திலும் பிரசித்தப்படுத்தினான். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா, உங்களுக்காக ஒரு அதிசயம் செஞ்சாருன்னா, இன்னைக்கு காது திறக்கப்பட்டது என்றால் அதுதான் மேலான ஒரு அற்புதம். அந்த காது திறப்போடு கூட நீங்க பிரசித்தப்படுத்த ஆரம்பிங்க. உலக நாடுகள் முழுவதும் பிரசித்தப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், இனி ஒருத்தங்க எழும்பி வர தேவையில்லை, உங்களையே ஒரு தீர்க்கதரிசியா மாற்றுவார்.
பேசுவார். ஆமே, வருகிறதான காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் நடக்க போகிறது. எத்தனை பேர் சத்தமா சொல்லுகிறீங்க? என் காது திறக்கப்பட உங்களுடைய சத்தத்தை ஆமே ஸ்தோத்திரம் தொனிக்க பண்ணி உங்க கரத்தை என் செவி மேல வைப்பீராக. எப்பதான் என்று சொல்லுங்க ஆண்டவரே. நாவின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். செவியின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். காதுகள் திறக்க இடங்குடப்பா மக்களே, காதுகள் திறக்க இடங்குடுங்க. ஆமை, இனி காலம் செல்லாது. நாளைக்கு அடுத்த நாள்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிச்சுட்டே இருக்கிற அர்த்தம். நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற அர்த்தம். நாளைக்கு தினம் நம்முடைய தினம் அல்ல. இன்றைக்கு என்ன செய்யணும் அதற்காக விட்டு கொடு. வசனத்துக்கு இதுவரைக்கும் கீழ்ப்படியலைன்னா, வசனத்துக்கு இதுவரைக்கும் செவி கொடுக்கலன்னா, இயேசு உனக்கு உதவி செய்கிறார். உன்னுடைய காதை தொடுகிறார். உன்னுடைய செவிகளில் ஆமென் கர்த்தருடைய வசனம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. பல நாட்களாக ஊழியர்கள் சத்தம் உயர்த்தி பேசினதான அந்த வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கண்ணை திறந்து வாசிச்சதான வசனங்கள் செயல்படுகிறது. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பா. இன்றைக்கு ஒரு நிமிடம், ஆண்டவரே என் செவிகள் அடைக்கப்பட்டிருந்தது, நான் புரியாம இருந்தேன். இன்றைக்கு என் செவிகளை திறக்க ஆமை எப்பத்தான் என்கிறதான சத்தத்தை தொனிக்க பண்ணி என்னுடைய செவியை திறந்துருங்க ஆண்டவரே. என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆமா, இந்த செய்தியை நீங்க எப்ப கேட்டாலும் அல்லேலூயா, இந்த வார்த்தைகள் உனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். எங்க இருந்து கேட்டாலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே, தேவனே, எங்களை வாழ வைக்கிறவரே, ஆமே உமக்காக வாழ என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தை மாற்ற போகிறா. உங்களுடைய சரித்திரம் மாற போகிறது. ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். இதை கேட்கிறதான, இதை ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு பெரியவர்களை செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு பெரியவர்களை செய்ய திட்டம் வச்சிருக்கிறாருன்னா நீ அமைந்தலாகி போய் நாளன்னு சொன்னது போதும். இன்றைக்கு உன்னை விட்டு கொடுக்கிறியா? இன்னைக்கு உன்னை விட்டு கொடுக்கிறியா? இன்னைக்கே அவர் உன்னை கையை பிடிச்சு நடத்த ஆரம்பிப்பார். அவருடைய திட்டத்துக்கு செயல்களுக்கு தக்கதாக உன்னை அழைத்து கொண்டு போக ஆரம்பிப்பார். ஆமென், ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்காக பந்திகளை ஆயத்தப்படுத்துவார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் பேச ஆரம்பிப்பார். தகப்பன் பிள்ளைகள் என்கிறதான உறவு போல ஆமென் வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விழுகிறதான வசனத்தை போல 30 ஆமென் 60 100 மடங்கு ஒரு பலனை கொடுக்கத்தக்கதாக உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தக்கதான வாழ்க்கையை வாழுவேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிப்பார். இனி வருகிறதான நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நடக்கிறது என்று தெரியாது. உலகத்தில் எது நடந்தாலும், உலகத்தில் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நடந்தாலும் வசனத்துக்கு நீ செவி கொடுக்கிறாய் என்றால், வசனத்துக்கு உன்னை விட்டு கொடுக்கிறாய் என்றால் ஆண்டவர் உன்னுடைய செவியை தொட்டு சபிக்கப்படுத்துவார். அப்பொழுதே சத்துருவானவன் தோற்று போவான். கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். ரிகமார் தோரிபல் பிரமாந்தனா உட்கார்ந்து இருக்கிறதான இடத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வலது கரத்தை ஆமே ஸ்தோத்திர இடது கரத்தை நெஞ்சுக்கு மேல வச்சு வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஒன்று தொட்டுருங்கப்பா, என்ன ஒன்று தொட்டுருங்க. இவ்வளவு நாட்கள் நான் வேஸ்ட் பண்ணி போட்டேன். பல வருஷ விசுவாசின்னு சொன்னேன். நான் காணிக்க கொடுத்தது உண்மைதான். ஆமே ஸ்தோத்திரம். போதகரையே நான் நடத்த பார்த்தது உண்மைதான். இன்னைக்கு என்ன விட்டு கொடுக்கிறேனப்பா, இன்னைக்கு என்ன விட்டு கொடுக்கிறேனப்பா. ஆமே ஸ்தோத்திரம். அறியாமையின் காலங்களில் நான் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். இன்னைக்கு சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது நான் என்னை முழுகி ஞானஸ்நானத்திற்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். எந்தெந்த காரியங்களை ஆமை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரோ அப்படியே உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திறக்க வேண்டிய காரியத்தை திறப்பார். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல திறக்கிறது. நீ இன்னைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்புகளையும் சேர்த்து மாற்ற போகிறார். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது? இந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது, இந்த செய்தியை முடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆசீர்வதி மக்களை, என் ஜனங்கள் ஆசீர்வதி, நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ இடங்கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. யாரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களாக, ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சத்திய வசனத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே, ஸ்தோத்திரம், ஆசீர்வதி என்று சொல்லி. ஆமே, யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறார்? உன்னுடைய அலங்காரங்கள், மேன்மையான அலங்காரங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், எனக்கு இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்துக்கு உன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்றால் அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உங்களுடைய செவிகளை சாய்ப்பீர்களாக. ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக என்ன ஒரு காரியத்தை கேட்டாலும் ஆண்டவருக்கு நான் செய்கிறது பிரியம் தானான்னு கேளுங்க. கேட்கிறவர்களோடு ஆண்டவர் பேச ஆரம்பிப்பா. மக்களே, இது சரியில்லைப்பா, இது சரியில்லை, இதை தைரியமா செஞ்சுக்கோ, அப்படி பேச ஆரம்பிப்பா. அவர்களை பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். நீ உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக, நீ உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக, நீ போகிறதான இடங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக, உன்னுடைய வருமானம் செழிப்பதாக, உன்னுடைய குடும்பம் சமாதானம் உண்டாவதாக, உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாவதாக. இதுவரைக்கும் சத்துருவானவன் வஞ்சித்ததான சில நன்மைகளை தரவிடாதபடிக்கு போராடினதான அந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறி போவதாக. ஆமென், ஆமென், ஆமென். செவிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பொழுது, செவிகளை திறக்கப்பட்ட பொழுது நாவின் கட்டும் அவிழ்க்கப்பட்டது போல இன்றைக்கு செவி, உன்னுடைய செவியும் நாவும் சேர்ந்து விடுதலை பெறும் பொழுது உங்க குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிறதான கட்டுகளும் சேர்ந்து உடைய போகிறது. வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, வசனத்துக்கு உங்களுடைய இருதயத்தை சாய்க்கும் பொழுது வசனம் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறது. ஜெயமோ கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தருடையது. நீ போராடி போராடி இதுவரைக்கும் தோற்று போய் இருக்கலாம். நீ போராடி போராடி இதுவரைக்கும் ஜெயம் பெறாமல் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போராடினது போதும் மக்களே, நீ போராடினது போதும், நீ முயற்சி பண்ணினது போதும். நான் உனக்காக கிரியை செய்வேன். எனக்காக நீ உன்னை விட்டு கொடுத்தா நான் உனக்காக கிரியை செய்வேன், உனக்காக பாதைகளை திறப்பேன், உனக்காக பிசினஸ் திறப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் கடந்து வருவேன், உனக்காக தலைமுறையை கொடுப்பேன், உன்னை நான் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் செழிக்க வைப்பேன். உனக்காக சிலதை நான் செய்யாம யாருக்காக செய்வேன்? அப்பா பிள்ளைகள் என்கிறதான உறவோடு கூட இன்றைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கர்த்தரோடு கூட பேச விரும்புறீங்க, கர்த்தரோடு கூட செயல்பட விரும்புறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத உணர்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத விரும்புகிறேன். இன்னைக்கு எழும்பும் பொழுது வித்தியாசமான ஒரு நபராக, இன்னைக்கு எழும்பும் பொழுது வித்தியாசமான ஒரு பிள்ளையாக, இன்னைக்கு எழும்பும் பொழுது கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறவர்களாக. இனி எனக்கு உலகம் வேண்டாம், உலக பாரம்பரியம் வேண்டாம், பழைய பாரம்பரியம் வேண்டாம். நீங்க ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனா பாரம்பரியம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறால் இன்றைக்கு உன்னை விட்டு கொடு, இன்றைக்கு உன்னை விட்டு கொடு. பாரம்பரியம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, பாரம்பரியம் உன்னை பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வைக்காது. பாரம்பரியம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு இழுத்து கொண்டு போய்விடும். ஆனா சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் என்ன பேசுகிறார், அதற்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி நல்லா 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 துதிங்க. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது சிலருடைய இருதயம் அப்படியே திறக்கப்படுகிறத பார்க்கிறேன், சிலருடைய இருதயம் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் திருப்பி சொல்லுகிறேன், பல வருஷமாக உன்னை கட்டி போராடினதான அத்தனை மந்திர கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. உன் சரீரத்தில் சத்துருவானவன் போட்டதான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து மாறுவதாக. உங்க குடும்பத்தில் கொண்டு வந்ததான சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. தலைமுறையை கொடுக்காம சத்துருவானவன் போராடினான்னா
வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, வசனத்தின்படி உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திறக்க வேண்டியதை திறக்க போகிறார். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். பல வருஷமாக பலவீனப்படுத்துகிறதான பலவீனத்தின் ஆவிகளின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. வசனத்துக்கு தக்கதாக, வசனத்தின்படி என்னை விட்டு கொடுக்கிற, ஆண்டவருடைய திட்டத்திற்காக விட்டு கொடுக்கிற, நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு என்ன சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிற ஆண்டவரே. வசனம் என்ன சொல்லுகிறதோ அங்க இங்கன்னு இல்லாம ஒரே பாதையில நான் நடக்க என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க அவன் ஒரு விசை கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்துங்க, உயர்த்துங்க பார்க்கலாம். ரோப்தோ ரீபார்த்தனா அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க இது யூடியூப்ல கேட்கும் பொழுது கூட பரவாயில்ல. இப்பொழுது விட்டு கொடுங்க, இப்பொழுது விட்டு கொடுங்க. ராம்தோனா ரபர்த்தனா ரபதா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவேன். விட்டு கொடுங்க பார்க்கலாம். கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. இப்ப நீங்க யாருக்கிட்டையும் மனுஷங்கிட்ட எல்லாம் அழுகிறது, ஆண்டவரே இத்தனை நாட்களும் வசனத்தை நான் கேட்டேன், இத்தனை நாட்கள் வசனத்தை கேட்டும் பாரம்பரியத்துக்கு நேராக என்னை நடத்தி போட்டேன்ப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்னு சலண்டராகி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கண்ணீரோடு நீங்க சொல்றீங்கன்னா கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க, கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களை கொண்டு சில திட்டங்களை வச்சிருக்கிறார், அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்து. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஷாரா பிராமா தானா சொல்லுங்க, சொல்லுங்க. இது நான் அல்லப்பா, என்னுடைய வாழ்க்கை அல்ல, என் சுயம் அல்ல, என் சுயம் எல்லாம் சாம்பலாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுயமன்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. சுயமன்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கரங்களை உயர்த்தி. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்து கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை விட்டு கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சகல துளி ரத்தத்தினாலும் உன்னை கழுவுகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார். இனி நீ அல்ல, நீ கிறிஸ்துவுக்காக வாழ்வாய், நீ ஆண்டவருக்காக வாழுவாய். அவன் சத்தம் ஒன்றும் உயர்த்த தேவையில்லை. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே வசனத்துக்கு செவி கொடுக்க என் காதுகளை திறக்க இடம் கொடுக்கிறேன். நீ ஒன்று சொன்னா போதும், என்னை விட்டு கொடுக்க இடம் கொடுக்கிறேன், என் காதுகளை திறக்க இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே அவர் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். எப்பத்தா எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் இதுவரைக்கும் உலகம் கொடுக்க கூடாததான ஒரு ஹீலிங் இயேசுவின் நாமத்தில் உங்க சரீரத்தில் இப்பொழுது உண்டாவதாக. சபிக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. கையை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க அர்ப்பணிப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் திறக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ராம்